பரப்பு செயலாளர் சகோதரி எழிலரசி அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் தேசியத்தின் ஆளுமையாக இந்த அவையை நிறைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் எனது வாழ்த்துக்கள். பெண்கள் எப்பவுமே பன்முகத்தன்மை கொண்டவங்க. பெண் இப்ப இங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் முகம் மட்டும் கிடையாது, ஒரு தாய், சகோதரி, மகள் அப்படிங்கிற பன்முகத்தன்மை இருக்கு. இப்ப அவரவர்கள் இயல்புல இருக்கிறது அழகு. ஆண் இயல்புல இருக்கிறது அழகு, பெண் இயல்புல இருக்குது. ஆனா அந்த மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்கல்ல, ஒரு நேரத்தில் பல வேலைகள் செய்யக்கூடியது அப்படின்னு, அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது இந்த ஒரு நடிகை மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுல சொன்னாங்க, ஜக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பந்துகளை வைத்து சுத்திட்டே இருப்பாங்க, எப்படி அது உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய பந்து என்னுடைய கண் எந்த பந்து மேல வருதோ அதுல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பத்தை பார்க்கணுமா, குடும்பம். அரசியல்னு வரும்போது அடுத்த அரசியல் இல்ல, இதுல பொருளாதார பங்களிப்பு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னா அது இன்னும் சிரமம். அப்ப எந்த பந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வருதோ அந்த பந்தை நம்ம கவனம் செலுத்தி பன்முக வேலைகளை பெண்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுல நம்மளே பாராட்டிக்கணும். ஒரு மிகுந்த கைதட்டல் கொடுத்து நம்மளே அந்த விஷயத்துல பாராட்டிக்கணும். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், செல்ஃப் லவ் நம்மளுக்கு மிகவும் முக்கியம். இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ட்டு. நாங்க பெண்கள் எம்பவர் ஆயிட்டோம். ஆனா இந்த சமுதாயத்திற்கும் ஆண்களுக்கும் தெரியல ஹவு டு ஹேண்டில் த எம்பவர்டு உமன் அப்படிங்கிறது. உண்மையாலுமே பெண்களுக்கு அதிகாரம் அளித்தது இத்தனை அரசரிய வரலாற்றுல அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இப்போ நான் பெண்களுக்கு இருக்க குணத்துல நான் கூடுதலா ஒரு குணம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு திறமை இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு விடாமுயற்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த விடாமுயற்சி தைரியம் கூட ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் தொய்வடையலாம். ஆனால் பெண்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன வேணும் அப்படின்னா, வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம், இந்த வைராக்கியங்கிற இந்த குணத்தை யாருகிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள்ட்ட நான் அந்த வைராக்கியங்கிறத பார்த்தேன். அந்த வைராக்கியத்தை திமிருன்னு கூட வச்சுக்கலாம், இல்ல வீம்புன்னு கூட வச்சுக்கலாம். அது பெண்களுக்கு வேணும். இன்னொரு கட்டம் பெண்கள் கவனமா இருக்க வேண்டிய இடம் புகழ்ச்சி. அது நான் என்ன ஒரு இது எழுதினேன் அப்படின்னா, வரலாற்று நெடுகிலும் பெண் வர்ணனையாலேயே வீழ்த்தப்படுகிறாள். அதற்கு மானும் மயிலும் ஆம்பலும் அன்றிலும் நிலவும் முகிலும் துணை போனது அப்படின்னு. நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு புகழ்ச்சியோ இல்லது ஆறுதலோ வந்துச்சுன்னா அதை நம்ம தவிர்த்துறது மிகவும் சால சிறந்தது. இப்ப பெண்ணுரிமைன்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக அரசு. நாங்க தான் பெண்ணுரிமை நிலைநாட்டணும் அப்படின்னு. நீங்க பல ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம பாட்டன் பாரதி பெண்ணுரிமையை பாட்டில் வைத்தான், பாட்டில் வைப்பதற்கு முன்பே வீட்டில் வைத்தான். அவனுடைய பேரை நம்ம அண்ணன் அவர்கள் அதை நாட்டில் வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள்? இத்தனை பெண்களையும் அரசியல் படுத்தினார்கள். அதுதான் நம்ம அண்ணன் நம்மளுக்கு செய்தது. இப்ப நம்மளுடைய பெரிய தலையாய கடமை இதுகார நம்ம செய்தது. இனிமேலும் நம்ம வீரியமா செய்ய வேண்டியதுன்னா, போலி பெண்ணியவாதத்தை நம்ம அடையாளம் கொண்டு தகர்க்கணும். அதுதான் நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய வேலை. அதை நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஈவேராவை யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே போலிய பெண்ணியவாதிகள் தான். ஏன்னா நம்ம பாட்டன் பாட்டில் வைத்தான், வீட்டில் வைத்தான், அண்ணன் நாட்டில் வைத்தார்கள். அவர்கள் பெண்ணுரிமையை நடு ரோட்டில் வைத்தார்கள். உண்மையாலுமே ஈவேரா அவர்களை அசிங்கப்படுத்துறது நம்ம கிடையாது, அவங்க தான். ஏன்னா அவங்க பேசுற பெண் உரிமைகள் எதையுமே அவங்க நடைமுறைப்படுத்தல. ஒன்னும் இல்ல, இப்ப திருவையாறுல எங்க நகராட்சின அதுல பெண் அவங்க தான் தலைவரா இருக்கிறாங்க. ஆனா அவங்க கட்டடத்துக்குள்ள வர்றதே இல்லை. அது பெண்ணுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடம் அது. ஆனா அவர் கணவர் தான் முழுக்க இருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வீட்டுக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட, அவங்க பேரு கஸ்தூரி, ஆனா அந்த நாகராஜன் அவர்கள் தான் முழுக்க அங்க இருப்பாங்க. அப்ப திமுக ஆளுமையான பெண்கள் இல்லவே இல்லையா? யாருமே இல்லையா? திருவையாறுல இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்துல இது தமிழ்நாடு முழுக்க இப்படிதான் நடக்குது. இப்ப பெண்ணுக்கான இடம் ஒதுக்கப்பட்டா அங்க அவங்க கணவர் தான் இருப்பாங்க, கையெழுத்து மட்டும் அவர்கள் போடுவாங்க. அப்ப நீங்க பெண் உரிமையை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை. இப்ப நம்ம பெண்ணுரிமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இங்க ஒரு கூட்டம் இப்ப புதுசா கிளம்பி இருக்கிறாங்க, பெண்கள் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறது ஒரு உதாரணமா. உண்மையாலுமே ஐ கான்ட் டைஜஸ்ட். இப்ப என்னால ஜீரணிக்கவே முடியல, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. எப்படி ஒரு தாய் என் புள்ள போனா போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய், ஒரு 1.5 வயசு குழந்தை போனா போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய், நான் கருவுட்டு இருந்தேன், ஓடுனேன் காருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் பார்க்கும்போது நம்மளால அவங்களுக்கு மத்தியில தான் இருக்கிறோமா என்னன்னே தெரியல.
இந்த ஈரோடு கரூர்ல இருக்க சகோதரிகளா நீங்களும் அவங்களுக்கு மத்தியில தான் இருந்திருக்கிறீங்க எவ்வளவு நாள். இனிமே அந்த வீணா போனவங்க வந்து தஞ்சாவூர்ல கூட்டம் போட்டாதான் எனக்கு தெரியும் என்ன சுத்தி யாரெல்லாம் எங்க இருந்து சாம்பிகள் மாதிரி வருவாங்க அப்படிங்கறது இனிமேதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். எப்படி இந்த புரிதல் இல்லாம போச்சு. ஒரு மலையாள நடிகை ஒருத்தங்க அவங்க ஒரு பேட்டியில கேக்குறாங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல, இந்த ஒன்ன போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைங்கிற பாட்டுல வரும்ல அந்த புள்ள, அது வந்து கேக்குறாங்க வந்து நீங்க யார வந்து உங்க நாட்டுல வந்து ஒர்ஷிப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னிச்சு, நான் யாரையும் ஒர்ஷிப் பண்ணல, இன்னொன்னு எங்க நாட்டுல அதாவது கேரளாவில் யாரையும் ஒர்ஷிப் பண்ற வழிபடுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னிச்சு. இங்க இருக்கிற மகளிருக்கு ஏன் அந்த புரிதல் இல்ல அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியல. அக்கா சொன்ன மாதிரி அவங்களையும் சேர்த்து வழிநடத்தக்கூடிய இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். இப்ப பெண்ணும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல். ஏன் வந்து பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? தலைவர் வந்து சொல்லியிருக்காரு பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லையே அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். 1860களில் வந்த ஒரு கவிதை, வில்லியம் ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதை வந்து உலகத்தை ஆள்வது எது அப்படின்னு சொல்லி. அதுல வந்து அந்த இது எப்படின்னா, the hand that rocks the cradle is the hand that rules the world. தொட்டிலாட்டும் கை உலகை ஆளும் கை அப்படின்னு வருது ஆரம்பிக்குது அந்த கவிதை. அது எவ்வளவு பெரிய விடயம் தெரியுமா? அதுதான் வந்து நம்ம இதோட முக்கியம், பெண் விடுதலையோட வந்து முக்கியத்துவம். ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சமுதாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா பெண் அரசியலை புரிஞ்சாதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துக்கிட்டு போக முடியும். இறுதியா ஒரே ஒரு நேரம் கருதி ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லி முடிக்கிறேன். இப்ப சொல்றாங்க நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து எந்த எதுவுமே ஜெயிக்கல எதுவுமே செய்யல அப்படின்னு. ஒரே ஒரு கதை, ஒரு துறவி இருந்தாரு, அவர் கீழே சீடர்கள்லாம் வேலை பார்க்கறாங்க. இந்த மரத்தை கொடுத்து நட்டு இந்த மூங்கில வந்து நடு அப்படின்னு சொல்றாரு. நட்டு தண்ணி ஊத்துறாரு ஊத்திட்டே இருக்கா. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் நாள் என்ன வளரல புடுங்கி போட்டுருவோமா வளரலே ஒரு வளரும். தண்ணியை ஊத்து காலையும் மாலையும் தண்ணி ஊத்து ஊத்திட்டே இருக்காரு. 4 வருடம் முடியுது. 5வது வருஷத்துல விறுவிறுன்னு அந்த மூங்கில் வளர்ந்து மேல வந்துருது. அப்ப அந்த இவர் கேட்டார், ஐயே 4 வருஷம் வந்து முன்னாடியே வளர்ந்துருக்கலாம்ல, இப்பதான் அந்த வளருது அப்படின்னு இந்த சீடன் சொல்றாரு. அதுக்கு துறவி சொல்றாரு, 4 வருடமும் அது வளர்ந்து கொண்டுதான் இருந்தது, அது உன் கண்ணுக்கு தான் தெரியல அப்படின்னு. எப்படி அப்படின்னா, தன்னுடைய அந்த 1 வருடம் அது அந்த உயரத்திற்கு போறதுக்காக 4 வருடம் வந்து தன்னுடைய வேரை வந்து அது வேரூன்றி பரப்பி கொண்டு இருந்திருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு. அந்த மூங்கில் தான் வந்து நாம் தமிழர் கட்சி உறுதியா வந்து அண்ணன் 2026 அண்ணன் சீமானவர்கள் தலைமையில அந்த மரம் வந்து விஸ்வரூபமாக வளர்ந்து நிற்கும். தமிழ் தேசியம் என்னும் சீமானவர்களால் தமிழ் தேசியம் என்னும் தண்ணீர் ஊற்றி வளர்க்கப்பட்ட அந்த மூங்கில் வந்து விஸ்வரூபமாக 2026 வளர்ந்து நிற்கும். அதற்கு ஆணிவேராய் வந்து இங்க களத்தில் இருக்க பெண்கள் நாங்கள் இருப்போம் என்பதை உறுதியாக உறக்க சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக ஆனந்தி, திட்டக்குடி தொகுதி மண்டல செயலாளர்.